வெல்கம் டு கெம்ஃபை. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து மெத்தட்ஸ் டு டிஃப்ரென்ஷியேட் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் பை லூகாஸ் டெஸ்ட். லூகாஸ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆல்கஹால்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த லூகாஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன மேண்டேட்ரி கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணுறது ஆல்கஹால் மாலிகூல்ஸாக இருக்கணும். அந்த ஆல்கஹால்ஸ் வந்து ப்ரைமரியாக, செகண்டரியாக, டெர்ஷரியாக இதை தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். லூகாஸ் ரீஏஜென்ட்டோட அந்த ஆல்கஹால்ஸ் ஆட் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வச்சு இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். லூகாஸ் ரீஏஜென்ட் அப்படின்னு என்னென்னு பாருங்கள். கான்சன்ட்ரேட்டட் HCl ப்ளஸ் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு. இந்த கான்சன்ட்ரேட்டட் HClலும் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் ஆல்கஹால்ஸோடு சேரும்போது நமக்கு அல்கைல் குளோரைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிற அல்கைல் குளோரைட்ஸ் ஒரு இன்சோலிபிள் ஃபார்மில் இருக்கும். அதுதான் வந்து டர்பிடிட்டி அப்படின்றத சொல்கிறோம். இந்த டர்பிடிட்டி இமீடியட்டாக அப்பியர் ஆனிச்சுன்னா நம்ம எடுத்த ஆல்கஹால் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ். 10 மினிட்ஸ் கழித்து டர்பிடிட்டி அப்பியர் ஆகுது அப்படின்னா நம்ம எடுத்த ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால். ப்ரைமரி ஆல்கஹால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனே எதுவும் நடக்காது, ரூம் டெம்பரேச்சரில் நடக்காது, ஹீட் பண்ணால் நடக்கும். ரைட். முதல்ல இந்த மாதிரி ஆல்கஹால்ஸோட ரியாக்டிவிட்டிக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, எதுக்காக வந்து டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக ரியாக்ட் ஆகுது, செகண்டரி ஆல்கஹால்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்குது, ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் ரியாக்ஷனே வந்து ரூம் டெம்பரேச்சரில் நடக்கலை, என்ன டிஃப்ரென்ஸ், இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ரியாக்டிவிட்டி சீரியஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம வந்து ஒரு ஆல்கஹால் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். ROH, இதில் R அப்படின்றது அல்கைல் குரூப்பாகவும் இருக்கலாம், ஆரைல் குரூப்பாகவும் இருக்கலாம். இந்த ROH எதோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஆசிடோட ரியாக்ட் ஆகுது. HCl அப்படின்னு சொல்லி எடுத்தோம்ல, ஆசிட்னா H+ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணால் போதும். HCl அப்படின்றதுல H+ மட்டும் காமிச்சாலே போதும். ஆக்சிஜனில் 2 லோன் பேர்ஸ் இருக்கும். ஒரு லோன் பேரை அந்த ஹைட்ரஜனுக்கு டொனேட் பண்ணி ஒரு புது பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருந்துச்சு, இன்னொரு ஹைட்ரஜன்ஸ்க்கு தேவையான பாண்டை ஒரு லோன் பேரை வந்து யூஸ் பண்ணியிருக்கு ஆக்சிஜன். அப்போ ரிமைனிங் ஒரு லோன் பேர் இருக்கும். எலக்ட்ரானை டொனேட் பண்ணதுனால ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானை கெயின் பண்ணதுனால ஹைட்ரஜனுக்கு நெகட்டிவ் கொடுக்கணும், ஆல்ரெடி பாசிட்டிவ் இருந்ததுனால நியூட்ரல் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சோனியம் இன்டர்மீடியேட் கிடைக்கிது. ஆக்சோனியம் அயான் இன்டர்மீடியேட். இந்த ஆக்சோனியம் அயனில் என்ன இருக்குது, ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ். ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். இந்த பாசிட்டிவ் இருக்கிறத அது வந்து விரும்பாது. இங்கே இருக்கிற பாண்டட் எலக்ட்ரான்ஸ் அதை எடுத்துக்கிடும். அப்போ என்ன ஃபார்ம் பண்ணுது, R+ ப்ளஸ் வாட்டர் மாலிகுல் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுது. இதில் R அப்படின்றது நம்ம வந்து இப்போ எத்தனால் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா CH3 CH2OH. இது வந்து ப்ரைமரி ஆல்கஹால். ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்ஃபா கார்பன் கூட ஒரே ஒரு கார்பன் சிஸ்டம் அட்டாச் ஆனனால ப்ரைமரி ஆல்கஹால் அப்படிங்கிறோம். ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இது மாதிரி H+ஓட ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகிருக்கும், CH3 CH2 OH2 பாசிட்டிவ் சார்ஜ். மேலே நடந்துச்சுல, அதை அப்படியே கொடுக்குறேன். அதில் OH2 அப்படின்றது எலக்ட்ரான்ஸ் எடுத்துருச்சுன்னா CH3 CH2 ப்ளஸ் வாட்டர். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரைமரி கார்போகேட்டையான். அந்த C+ஓட ஒரே ஒரு கார்பன் கனெக்ட் ஆகிருக்கனால அதுக்கு பேர் ப்ரைமரி கார்போகேட்டையான். அப்போ ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் எடுத்தால் ப்ரைமரி கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் வரும். இதே இது நம்ம செகண்டரி ஆல்கஹால்ஸ் எடுத்தோம் அப்படின்னா CH3 CH CH3 OH. இது H+ஓட ரியாக்ட் ஆனிச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது CH3 CH CH3 OH2 பாசிட்டிவ். அந்த ஒரு ஜென்ரல் ஸ்கீம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே அதை அப்படியே டிட்டோவாக சேம் எழுத வேண்டியதான். இதில் R அப்படின்ற இருக்கிற இடத்துல எத்தில் குரூப்ஸ் இருக்குது, இங்கே ஐசோப்ரோபைல் குரூப்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். என்ன இருக்குது, ஆல்ரெடி ஆக்சிஜனில் ஒரே ஒரு லோன் பேர்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் 2 லோன் பேர், அதில் ஒரு லோன் பேரை இந்த H+க்கு டொனேட் பண்ணியிருக்கு. டொனேட் பண்ணி ஒரு லோன் பேர் ரிமைனிங் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது வந்து ஆக்சிஜன் வந்து விரும்பாது. எலக்ட்ரான்ஸை கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு உள்ள பாண்டில் உள்ள 2 எலக்ட்ரான்ஸை இந்த ஆக்சிஜன் எடுத்துக்குது. 2 லோன் பேர்ஸை ஃபார்ம் பண்ணி நியூட்ரல் ப்ராடக்ட், அது வந்து பை ப்ராடக்ட், இதுதான் மேஜர் ப்ராடக்ட். இந்த ப்ளஸோட 2 கார்பன் கனெக்ட் ஆகிருக்கா, அப்போ இது வந்து செகண்டரி கார்போகேட்டையான்.
அடுத்து பாருங்க, இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். இந்த டெர்ஷரி ஆல்கஹால் H+ஓட கம்பைண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஆக்சிஜன் தன்னோட லோன் பேர்ஸை டொனேட் பண்ணி ஆக்சோனியம் அயானை ஃபார்ம் பண்ணுது. CH3 த்ரைஸ், அதை அப்படியே விட்டுறோம். OH2 பாசிட்டிவ் சார்ஜ், 1 லோன் பேர். ஆக்சிஜன் ப்ளஸ்ஸாக இருக்கிறத விரும்பாது, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எடுத்துக்கிடும். CH3 த்ரைஸ் அப்படின்ற மாதிரி போட்டுரும். அந்த கார்பனோட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இது கார்போகேட்டியான். கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் கார்போகேட்டியான். 3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கனால டெர்ஷரி கார்போகேட்டியான். ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ப்ரைமரி கார்போகேட்டியான் கிடைக்கிது. செகண்டரி ஆல்கஹால் 2 அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால்ஸ் எடுத்தால் செகண்டரி கார்போகேட்டியான் இன்டர்மீடியட்டாக ஃபார்ம் ஆகுது. டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் எடுத்திங்கன்னா டெர்ஷரி கார்போகேட்டியான் இன்டர்மீடியட்டாக ஃபார்ம் ஆகுது. இதில் எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டெர்ஷரி கார்போகேட்டியானில் அட்டாச் ஆன மெத்தில் எல்லாமே என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். ஓகேவா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் ஆர் ப்ளஸ் ஐ குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அல்லது ப்ளஸ் ஐ குரூப். இந்த ப்ளஸ் ஐ குரூப் இருந்துச்சு அப்படின்னா இந்த C+ வந்து மோர் ஸ்டேபிள். அப்போ எத்தனை ப்ளஸ் ஐ குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். டோட்டலாக இது வந்து எலக்ட்ரான்ஸை இங்கே டொனேட் பண்ணும், இது எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும், இங்கே எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். இதே மாதிரி அடுத்த சிஸ்டம் பாருங்கள். நீங்கள் செகண்டரி கார்போகேட்டியான் எடுத்திங்கன்னா CH3 C, CH3 ஹைட்ரஜன் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ப்ரைமரி கார்போகேட்டியான் எடுக்கும்போது CH3 C H2 ரெண்டுமே ஹைட்ரஜனாக இருக்கும் ப்ளஸ். இங்கே இப்போ நீங்கள் செகண்டரி கார்போகேட்டியானில் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். இங்கே பார்த்தோன்னா ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் தான் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. அப்போ எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ் எங்கே இருக்கோ அதான் மோர் ஸ்டேபிள். லெஸ் நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லெஸ் ஸ்டேபிள். அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் வந்து டெர்ஷரி கார்போகேட்டியானால தான். டெர்ஷரி கார்போகேட்டியானில் பார்த்தீங்கன்னா 3 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. தேவையான எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த மெத்தில்ஸ் வந்து டொனேட் பண்ணி கொடுக்கும் ப்ளஸ் ஐ குரூப்ஸ் அப்படின்றதுனால. அப்போ இது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். செகண்டரி கார்போகேட்டியானில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. ஸோ ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் தேன் ப்ரைமரி கார்போகேட்டியான். ப்ரைமரி கார்போகேட்டியான் தான் லெஸ் ஸ்டேபிள். அப்போ மோர் ஸ்டேபிள் எதுன்னு கேட்டாங்கன்னா டெர்ஷரி கார்போகேட்டியான். லெஸ் ஸ்டேபிள் எதுன்னு கேட்டாங்கன்னா ப்ரைமரி கார்போகேட்டியான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ரைட். இப்போ டெர்ஷரி கார்போகேட்டியான் என்ன பண்ணுது அப்படின்னா மோர் ஸ்டேபிள். ஓகேவா, மோர் ஸ்டேபிள். இது வந்து ஜின் குளோரைடோட சேரும்போது ZnCl2 அப்படின்னு சொல்லி போட்டோம்ல, ஜின் குளோரைடோட சேரும்போது குளோரின் போய் இந்த C+ஓட அட்டாச் ஆயிரும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது? CH3C, CH3C குளோரைடு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேபிள் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு, அதுக்கு பேர் வந்து டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதே போல் செகண்டரி கார்போகேட்டியான் CH3C, CH3H பாசிட்டிவ் சார்ஜ். இதோட ஜின் குளோரைடு ஆட் ஆனால் என்ன கிடைக்கும்? CH3C, CH3 ஹைட்ரஜன் குளோரின். இதுக்கு பேர் ஐசோப்ரோபைல் குளோரைடு அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஐசோப்ரோபைல் குளோரைடு. இதே இது நான் வந்து ப்ரைமரி கார்போகேட்டியான் எடுத்தேன்னா CH3 CH2 ப்ளஸ் ஜின் குளோரைடு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா CH3 CH2 Cl. இதுக்கு பேர் எத்தில். அப்போ எத்தில் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. அப்போ எல்லாமே என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா அல்கைல் குளோரைட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த டெர்ஷரி கார்போகேட்டியான்லாம் எங்கேருந்து வந்திருக்கு? ஆல்கஹால்ஸ்லேருந்து வந்திருக்கு. அதனால தான் புக்ஸில் வந்து ரியாக்ஷன் கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. CH3C, CH3OH. இதோட என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா HCl
கான்சன்ட்ரேட்டட் HCl, அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு ZnCl2. இங்கே இருக்கிற ஹைச்சும் ஓகேவா, இங்கே இருக்கிற OHக்கு பதிலாக இந்த இடத்துல Cl போய் சப்ஸ்டியூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. OHக்கு பதிலாக Cl போய் சப்ஸ்டியூட் ஆனிச்சுன்னா OHும் ஹைச்சும் வெளியே போயிடும், வாட்டர் வெளியே போயிடும், Cl போய் சப்ஸ்டியூட் ஆகுது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது? CH3CCl டெர்ஷரி பியூட்டைல் குளோரைட் ஃபார்ம் ஆகுது. இது வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு வந்து ஸ்டேபிள் காம்பவுண்ட். பிரைமரி கார்போகேட்டைன் இன்டர்மீடியேட்டை காட்டிலும் செகண்டரி கார்போகேட்டைன் இன்டர்மீடியேட்டை காட்டிலும் அது வந்து ஸ்டேபிள். அதனால் டர்பிடிட்டி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். டர்பிடிட்டி appears immediately. இதில் வந்து இமீடியட்டாக கிடைக்கும். டர்பிடிட்டி appears immediately. இதே இது நம்ம செகண்டரி ஆல்கஹால்ஸ் எடுத்தோம்னா, இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால்ஸ் எடுத்தோம்னா ரியாக்ஷன் கொஞ்சம் ஸ்லோ. CH3 ஹைட்ரஜன் OH, கான்சன்ட்ரேட்டட் HCl, அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு. CH3 H, இந்த OHும் ஒரு ஹைட்ரஜனும் வெளியே போயிடும், அதற்கு இடத்துல Cl. ஐசோப்ரோபைல் குளோரைடு, இதுக்கு பேர் ஐசோப்ரோபைல் குளோரைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். இதில் டர்பிடிட்டி எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு. டர்பிடிட்டி ஃபார்ம்ஸ் ஆஃப்டர் 10 மினிட்ஸ். ஏன் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்களா? ஏன்னா செகண்டரி கார்போகேட்டைன் வந்து ஃபார்மேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், லெஸ் ஸ்டேபிள் அப்படின்றதுனால. இப்போ நம்ம ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் எடுத்தோன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் நடக்காது, ஹீட் பண்ணால் வேணால் நடக்கும். CH3 CH2 OH, இதோட வந்து கான்சன்ட்ரேட்டட் HCl அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறோம். அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நோ ரியாக்ஷன் அட் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி போட்டுரும். நோ ரியாக்ஷன் அட் ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ஷன் நடக்காது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த இன்டர்மீடியேட்டோட ஸ்டெபிலிட்டி தான். இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்ல, முதல்ல ஆசிடோட ரியாக்ட் ஆகுது, HClோட ரியாக்ட் ஆகுது. HCl H+ மட்டும் போட்டு நம்ம டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்தால் டெர்ஷரி கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம். ப்ரைமரி செகண்டரி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் கார்போகேட்டைன். இதில் எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னா டெர்ஷரி கார்போகேட்டைன். டெர்ஷரி கார்போகேட்டைன் இன்டர்மீடியேட் மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தான் அது அன்ஹைட்ரஜன் குளோரைடோட ரியாக்ட் ஆகி இன்ஸ்டண்ட்டாக வந்து ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. அதனால தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதை சம்மரி முக்கியமானது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெர்ஷரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால் எது வந்து மோர் ரியாக்டிவ் அப்படின்னா டெர்ஷரி ஆல்கஹால் மோர் ரியாக்டிவ் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக, ஓகேவா, அந்த ரியாக்ஷன் வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்கும். அதனால தான் டர்பிடிட்டி இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்பியர் ஆகுது. இதில் ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆகுது. பிரைமரி ஆல்கஹால்ஸ் வெரி லெஸ் ரியாக்டிவ். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டெம்பரேச்சர் தேவைப்படும். அதனால தான் ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த ரியாக்டிவிட்டியோட ரீசன் இதுதான், கார்போகேட்டைனோட ஸ்டெபிலிட்டி. டெர்ஷரி கார்போகேட்டைன்ஸ் மோர் ஸ்டேபிள், ரியாக்டிவிட்டின்னு போடுறதோட ஸ்டெபிலிட்டின்னு போடுங்க. டெர்ஷரி கார்போகேட்டைன் more stability, secondary carbocation lesser stable when compared to tertiary, primary carbocation very less stable, stability decrease ஆகிட்டே வருது. ரைட், ஒரு தடவை சம்மரி மாதிரி தரேன். டெர்ஷரி ஆல்கஹால்ஸ், செகண்டரி ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால்ஸ் இது எல்லாமே வந்து லூகாஸ் ரியேஜென்ட்டோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது டெர்ஷரி ஆல்கஹாலாக இருந்தால் இமீடியட்டாக வந்து டர்பிடிட்டி அப்பியர் பண்ணும். செகண்டரினா 10 மினிட்ஸ் டிலே ஆகும். பிரைமரினா ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ஷன் நடக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த கார்போகேட்டைனோட ஸ்டெபிலிட்டி தான் ரீசன் அப்படின்றத சொல்ல தெரியணும். இந்த கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டி எப்படி வந்து ஸ்டடி பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் இந்த மெக்கானிசம் மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் ஜஸ்ட்டு வந்து புரோட்டனேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து H+ வந்து இதோட ஆட் ஆகி புரோட்டனேஷன் பண்ணி ஆக்சோனியம் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆக்சோனியமில் வந்து வாட்டர் எலிமினேட் ஆனிச்சுன்னா கார்போனியம் அயான் ஆர் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. கார்பன் ப்ளஸோட ஒரே ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் இருந்துச்சு, ஒரே ஒரு கார்பன் டைரக்ட் அட்டாச் இருந்துச்சுன்னா பிரைமரி கார்போகேட்டையான். 2 கார்பன் டைரக்ட் அட்டாச் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் செகண்டரி கார்போகேட்டையான். 3 கார்பன் டைரக்ட் அட்டாச் இருந்துச்சுன்னா டெர்ஷரி கார்போகேட்டையான். கார்பன் நம்பர்ஸ் அதிகமாக அந்த C+ஓட அட்டாச் ஆகும்போது அது வந்து மோர் ஸ்டேபிள். ரீசன் என்ன அப்படின்னா +I குரூப்ஸ், இந்த மெத்தில் எல்லாமே +I குரூப்ஸ் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அந்த C+ வந்து ஓரளவு ஸ்டேபிள் ஆயிரும். ரைட், இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின்ஸ் படிக்கிறது ரொம்ப சிம்பிள். ரைட், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.
இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.